ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். இந்த நாளிலே எங்கள் தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடு கூட பேசி இந்த நாளை ஆண்டவரே இந்த ஆராதனையை வழிநடத்தும்படியாய் உம்முடைய வார்த்தையை எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய வார்த்தைகளை எங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்க பரிசுத்த சத்திய ஆவியானவரை தவிர இந்த உலகத்தில் எடுத்து நேர்த்தியாய் செம்மையாய் எங்களை வழிநடத்தி எடுத்து கொடுக்க போதிக்கிற தகப்பன் வேற யாரும் கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து உம்மை ஆண்டவரே தாழ்மையோடு உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே வருவீராக இவ்வேளையை பொறுப்படுத்துங்கப்பா. மண்ணோட்டையும் மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கூடாததும் புறம்பானவைகள் ஒன்று கூட ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனே உம்முடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் உம்முடைய மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரித்து போடுவீராக. தந்தையே உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய ஆண்டவரே மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய பலனும் சத்துவமும் உம்முடைய வல்லமையும் அக்கினியும் உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் சாயலும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய அபிஷேக தைலமும் அபிஷேக எண்ணெயினாலும் நிரப்புவீராக அடியானை நிரப்புவீராக. ஆராதனையிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளுக்கும் நிரப்புவீராக. லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளும் நிரப்புவீராக. எங்கள் நித்திய ஜீவனை நிரப்புவீராக. எங்கள் திரியேக தேவனை நிரப்புவீராக. எங்கள் இயேசு மகாராஜாவே நிரப்புவீராக. எங்கள் அபிஷேகநாதனே நிரப்புவீராக. எங்கள் ஆவியும் ஜீவனும் வல்லமையானவரே நிரப்புவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ ஜீவனுக்கு அதிபதியும் ஆடுகளின் பிரதான மெய்ப்பனுமாகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு காலையில கொடுக்கிற செய்தி, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று இந்த வார்த்தையில தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. 16-22. என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். அடுத்த வசனம் 22 இருக்கு. தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமா, தாவீது ராஜா கர்த்தரிடத்துல இப்படியாய் ஜபமும் விண்ணப்பமும் பண்றார். என்னன்னு சொல்லி பண்றாரு? கர்த்தரிடத்துல தான் இரக்கங்களும் காருண்யங்களும் நிறைஞ்சிருக்குது. காருண்யம் என்ன? இரக்கம் நமக்கு தெரியும். காருண்யம் என்று நாம் புரிந்து கொள்ளணும்னா காருண்யம், அவருடைய காருண்யம் புரிஞ்சு கொள்ளணும் என்றால், திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க.
சொல்லிட்டு வரல. திடீர்னு ஒருத்தவங்க, முக்கியமானவங்க ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீடு எப்படி இருக்கும்? வர்றாங்கன்றதுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கிறதுக்கும், ஒருத்தவங்க யாரும் முக்கியமானவங்க யாரும் வரமாட்டாங்கன்ற சூழ்நிலையில் அவங்களும் எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டில் இருக்கிற இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குமா? சரி, ரைட். அது என்னது? அது அப்படியும் இப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? அது சரியா? இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சரியா தலைவாரி இருக்க மாட்டாங்க. முக்கியமாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு உடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மை, வீட்டில் இருந்தால் சாதாரணமான ஒரு இது உடுத்திட்டு இருப்போம். நார்மலாக கடவுள் கொடுத்தா இதில் கௌரவமாக அது என்ன உடையோ அந்த உடையை ஊற்றிக்கிட்டு இருப்போம். முக்கியமாக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா மதிக்கப்படத்தக்கவங்க, நம்ம மரியாதைக்குரியவங்க, அன்புக்குரியவங்க, பாசத்துக்குரியவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நீட்டாக தலை வர மாட்டாங்களா? வரமாட்டாங்களா? ஓ, தலை வார மாட்டாங்க. அப்படியே தலைவிரி கோலமாக இருப்பாங்க. இருக்கிறபடியே தான் இருப்பாங்க. அப்படியே தான் இருப்பாங்க. ஓ, அப்போ வர்றவங்களுக்கு வர்றவங்க வந்தா இவங்க நீட்டா தலைவாரிலாம் இருக்க மாட்டாங்க. பவுடர் போடுறவங்க பவுடர் போட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வீடு அப்படியே தான் இருக்கும். அவங்க எப்படின்னா வந்துட்டு போட்டோம், ஆனால் வீடு அப்படியே தான் இருக்கும். வீடு அப்படியே தான் இருக்கும். அப்படி இருந்தா அது ஒழுங்கு இல்லை. அது ஒழுங்கு கிடையாது. கர்த்தர் பார்வையில் ஒழுங்கு கிடையாது. வர்றாங்கன்னா அதுக்கேற்றபடி அவங்களுக்கு என்ன தகுதியோ அதில் என்ன பண்ணுவாங்க? டீசெண்டாக இருப்பாங்க. அந்த வீட்டை டக்கு 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 டக்குன்னு வர்றாங்க, வந்து பெல் அடிக்க வர்றாங்க, உள்ளே வர்றாங்க, வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சோஃபா அப்படி முடியும் கிடக்கிற சோஃபாவை டக்கு டக்கு டக்குன்னு சரி பண்ணிவிடுவாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே டப்பு 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 டப்புன்னு சரி பண்ணிடுவாங்க. அந்த ஹாலில் துணி இருந்தால் அந்த துணியெல்லாம் கொண்டு போய் எங்கே செய்து போட்டுருவாங்க? உள்ளத்துக்கு போட்டு அதை மூடிடுவாங்க. அந்த ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க. ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க. சிலதெல்லாம் தான் சில இடங்கள்லாம் அவங்க திடீர்னு வந்தாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்குது, பெட்ரூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு ஏதோ பார்த்துக்கிறது தொலைச்சாங்கன்னா கட்டிலுக்கு அடியில் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. கட்டிலுக்கு அடியில் போட்டு எல்லாம் மூடிடுவாங்க. எல்லாமே இருந்தது எங்கேயோ ஒரு இடத்துல உள்ளே போய் மறைச்சிருவாங்க. அதை மறைச்சி மூடிடுவாங்க. நல்லா இருக்கே, நம்ம சொல்லாமல் வந்தோம், ஆனால் வீடு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்களே. ஆனால் அவங்க உள்ள நுழையத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்தது நமக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். தேவனுக்கும் நமக்கு தான் தெரியும் இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு, இல்லையா? சரி, எப்படி இருந்தது அப்படி இப்படி சரியெல்லாம் டக்கு டக்குன்னு 2 நிமிஷத்தில் சரியாயிடுச்சு. போய் மாற்றிட்டு வர முடியாது, ஆனால் சரி செய்திடலாம். என்ன செய்திடலாம்? சரி செய்திடலாம். இப்படி இருக்கிற முடிய சரி செஞ்சிடலாம். கையில் சரி செஞ்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சரி செஞ்சிடலாம் முடிஞ்சு சொல்லிட்டு அவசரமாக டக்கு 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 எங்கிருந்தா அந்த சுறுசுறுப்பு வந்ததோ தெரியாது. விறுவிறுன்னு வரும் அந்த சுறுசுறுப்பு, இல்லையா? இப்போ உங்களுக்கு யாரும் பிடிக்காத யாராவது இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்களாண்ணா? அங்கே வெளியிலே பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே அனுப்பிவிடுவீங்க. அப்படியே அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கட்டில் கீழே போடுறதுமோ சோஃபாட்டை சரி பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்ட். அதுதான் கர்த்தருக்குரிய பிள்ளைங்களது. எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன செய்திருவாங்க? ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க. ஆஹா, இவ்வளோ நீட்டாக சொல்லிட்டு. அது போல தான் காருண்யம். நம்மிடத்துல இருக்கிறதெல்லாம் குறைகளும் குப்பைகளுமா இருக்கிறத தேவன் கிருபையாய் மன்னிச்சு, அவர் ரத்தத்தினால மன்னிச்சு மூடிடுறது தான் காருண்யம். அந்த துணியை போட்டு மூடுறது தான் காருண்யம். அப்போ அதை இழந்து போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், அவங்க வர்றவங்க அவங்க நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு வரட்டும், அவங்க வரட்டும் அப்படின்லாம் தேவனுக்கு பிரியமா? அது இந்த வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நான் அப்படி தான் இருப்பேன், அவங்க வர்றதுன்னா அப்படிதான் இருக்கும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இருக்கிறபடியே இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனையில் இருப்போமா? தேவன் அவர் இருக்கிறபடியே இருந்திருந்தார்னா என்ன ஆகும்? அவர் இருக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாரே, சிங்காரிச்சுக்கிட்டா வந்தாரு? சிங்காரிக்கிறதுக்கா வந்தாரு? சிங்காரத்தை இழந்த நம்மளை சிங்காரமாக்க
சாம்பலா இருந்த நம்ம சாம்பலில் இருந்து நம்மளை உயிர்ப்பித்து கொண்டு வர, சாம்பலை வைக்கல, சாம்பலை தேடிட்டோம், சம்பாரிச்சிட்டோம். துக்கத்தை, வேதனைய, பாடுகளை எல்லாம் சம்பாரிச்சிட்டோம். அவமானத்தை சம்பாதிச்சிட்டோம். சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, பயத்தை சம்பாரிச்சிட்டோம். கஷ்டத்தை, நஷ்டத்தை, கடனை சம்பாரிச்சிட்டோம். வேதனைய, பாடுகளை, உமிழ்நீரை சம்பாரிச்சிட்டோம். அவர் இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் இருந்தா வருவாரா? ஆட்சி செய்வாரா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஆத்மாவில் பணிவு இல்லைன்னா வருவாரா? பணிவு இல்லைன்னா வருவாரா? வருவாரா? வரமாட்டார். கர்த்தர் வருவார். நான் சொல்லிட்டா வருவாரு. கர்த்தர் நான் வருவேன்னு சொல்லிட்டா வருவாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்துல? திருடன் வருகிற விதமா வருவேன். திருவன் உங்க வீட்டுக்கு நான் சொல்லிட்டா வருவான். வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார், திருடன் வருகிற விதமா வருவேன், திடீர்னு வருவேன். நீ ரெடியா இருக்கணும். நீ இந்த பதில நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா விட்டுட்டு போடுவாரு. விட்டுட்டு போயிடுவாரு. ஆயத்தமா இருக்கணும். தாவீது அதான் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, என் மேல இரக்கமாயிரும். உம்முடைய இரக்கங்கள் ரொம்ப பெருசு. தேவன் திடீர்னு வருவாரு. இந்த மனநிலையும் இந்த குணத்தோட நம்ம இருந்தோம்னா, இந்த அவலமான அந்த மாதிரி எண்ணங்களோட நம்ம இருந்தோம்னா கைவிடப்பட்டவர்களாக போயிடுவோம். உலகத்துல வேணா சொத்து பத்து சம்பாத்தியம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், நகை நட்டு எல்லாம் இருக்கும். வர்ற வருமானத்தெல்லாம் சேர்த்து வருவான். இன்னொருத்தன் அள்ளிட்டு போயிடுவான். சிறுக பெட்டியில வச்சிருப்போம். இன்னொருத்தன் வந்து எடுத்துன்னு போயிடுவான். இன்னொருத்தன் வந்து அள்ளிட்டு போயிடுவான். இன்னொருத்தி வந்து எடுத்துட்டு போயிடுவான். இதான் உலகம். தேவன் தன்னையே கொடுத்தவர். நம்மள தயால பிரபுகளா, பிரபு நீ தயால பிரபுன்றது ஆம்பளைங்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டையும் ஆணையும் பெண்ணையும் குறிக்கிறது தான். இதுல தயால பிரபுனி மாதிரி நம்ம நடந்துக்குவோம். ஆனா தயால பிரபுனியான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். தயால பிரபு அவரு மட்டும்தான், வேற யாரும் தயாளர் கிடையாது பூமியில. தங்களை தயாளமா உள்ளவர்களா காட்டிக் கொள்வாங்க. ஆனா உண்மையான தயாளர்கள்லாம் யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மாம்சத்தின்படி நடப்பாங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தின்படி நடக்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினால வர சொந்தங்களுக்கு நடக்கிறது போல நடக்க மாட்டாங்க. தங்கள் மாம்சத்தில் பிறந்தவர்கள், மாம்சத்தில் இருக்கிறவங்களோட தான் அவங்க அன்பு கூறுவாங்க. அவங்களுக்காக தான் எதை வேணாலும் செய்வாங்க. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால வந்த உறவுகளில் வந்து நின்று செய்கிறது தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அதுவும் தேவை. ஆனால் அதை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால வர சகோதர சகோதரிகள் தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அதுதான் உண்மையானது. அதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்போ திடீர்னு வருவேன் தான் சொல்லியிருக்கிறார் கர்த்தர். திருடன் வருகிற விதமாக நான் வருவேன். திருடன் வருகிற, அதுக்கு தானே 5 கன்னிகள் சொன்னார். 5 கன்னிகைகள் 10 கன்னிகைகளை குறித்து சொன்னதுல சொன்னாரு, மணவாளன் திடீர்னு வந்துட்டாரு அப்படி. அது மாதிரி திடீர்னு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சுபாவத்துல இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா, அவர் ஒரு உறவினர் மாதிரி கூட வருவாரு. ஒரு யாரோ பக்கத்துல ஒரு தெரிஞ்சவங்க மாதிரி ஒருத்தர் வருவாரு. கர்த்தர் மனித ரூபத்துல கூட வருவாரு. அப்போ அவரை இப்படி தானே ட்ரீட் பண்ணுவீங்க, அவரை இப்படி தானே உதாசீனப்படுத்துவீங்க, அவரை இப்படி தானே உபசரிக்கிறீங்களா? உபசரிப்போமா? உபசரிக்க மாட்டோம். நம்மளை குடி வெட்டுறவனுக்கு உபசரிப்போம். நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டு போறவனுக்கு உபசரிப்போம். இன்னும் கொஞ்சம் குடுன்னு கேட்பான். இன்னும் கொஞ்சம் குடு, பத்தாது, குடுக்கிறியா இல்லையா, குடு அப்படிம்பா. இதான் மனுஷன். குடுங்கிறவன் சாத்தான், பிடுங்கன்னு பிடுங்கிறவன் சாத்தான். தன்னையே கொடுத்தவர் தான் கர்த்தர். மனுஷ அன்பு தேவனுடைய அன்பு கிட்ட வரவே முடியாது. மனுஷனுடைய அன்பு தேவனுடைய அன்பு கிட்ட, கல்வாரி அன்பு கிட்ட, இயேசுவின் அன்பு கிட்ட வரவே முடியாது. அந்த அன்புக்கு நிகர வேற யாருமே கிடையாது. அந்த அன்பு எல்லாரையும் நேசிக்க முடியாத நம்மளை நேசித்த அன்பு, நம்மை அன்பு கூற முடியாத நம்மிலே அன்பு கூர்ந்த அன்பு. நம்ம பணத்துக்காக, சொத்துக்காக, பொருளுக்காக, டிவிக்காக, ஃப்ரிட்ஜுக்காக, வாஷிங் மிஷினுக்காக, செல்போனுக்காக அன்பு கூறுவோம். ஆனா அவர் நம்மிடத்துல அன்பு கூறுவதற்கு, அவர் அன்பு கூறுவதற்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை.
ஒண்ணுமே கிடையாது. குப்பை கூட பயன்படுது, கரண்ட் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது. அந்த குப்பையை விட எதுக்குமும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்ம. எல்லா விதத்திலையுமே நம்ம அருகதை இல்லாதவர்கள், துர்நாற்றம் நிறைந்தவர்கள். தேவனுடைய வார்த்தையே கேட்டு அதன்படியே நம்ம அப்பம் பிட்கதில் பங்கு பெற்றே இந்த குணாதிசயத்தில் இருக்கிறோம், இந்த ஸ்வாபத்தில் இருக்கிறோம், இந்த எண்ணத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே நம்மளோட கூட வாழ்றவங்களா இருக்கிறோம். அது கர்த்தருக்கு பிடிக்குமா? அது எவ்வளோ இது? அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு, அவர் சரீரத்தையும் சாப்பிட்டுட்டு, அவர் ரத்தத்தையும் பானம் பண்ணிட்டு, அந்த ஸ்வாபம் இல்லைன்னா, அந்த அன்பு இல்லைன்னா, இன்னொரு பிள்ளைய ஒரு பிள்ளையாவும், இன்னொரு பிள்ளைய இன்னொரு பிள்ளையாவும், கணவனை நேசிக்காத அன்பு, மனைவியா நேசிக்காத அன்பு, பிள்ளைகளா நேசிக்காத அன்பு, உலகத்துல பிறந்த அத்தனை பிள்ளையும் ஒரே மாதிரி நேசிக்கிற அன்பு கிறிஸ்தேசுவின் அன்பு. வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைய 4 விதமா நேசிக்கிற அன்பு மனுஷனுடைய அன்பு. அது பிரயோஜனம் இல்லாத குப்பை அன்பு. ஆனா தேவனுடைய அன்பு நேசிக்க முடியாத நம்மை நேசித்த அன்பு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப நம்ம எப்படி பேசணும்? நம்ம வீட்டில் எப்படி நடக்கணும்? நம்ம எல்லாம் செம்மையா நடக்கிறவே இல்லை, ஆனா நடக்கிறதா பொய் சொல்றோம். நம்ம நடக்கிறது கிடையாது, அப்படி பேசுறது கிடையாது, அப்படி சிந்திக்கிறது கிடையாது, ஒருத்தரை தட்டி கொடுக்கறது கிடையாது, தைரியப்படுத்துறது கிடையாது, அவங்கள உற்சாகப்படுத்துறது கிடையாது. உனக்கு நான் செய்வேன், நீ பயப்படாத, ஒரு நாள் வரும், உனக்கு நான் செய்கிறேன், கொஞ்சம் பொறு, கண்டிப்பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்து விடுற அன்பு. குற்றம் சொல்லி, குறை சொல்லி, குத்தம் சொல்லி, அது பண்ணி, நீயா நானா, உங்ககிட்ட நியாயம் இருக்கா, என்கிட்ட நியாயம் இருக்கான்னு பேசுறது அன்பு இல்லை. அது அன்பு இல்லை. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்துகிட்டு இல்லேன்னு சொல்ற அன்பு மனுஷனுடைய அன்பு. தன்னிடத்துல இருந்தும் கூட இல்லேன்னு சொல்ற அன்பு. இரக்கம் காட்டுறது போல, பரிவு காட்டுறது போல நம்ம இடத்துல நடந்து கொள்ளும்படியா இருக்கிற அன்பு. அதுல உண்மை கிடையாது, அது உண்மையான நேசம், பாசம் கிடையாது. ஆனா தேவனுடைய அன்பு எதையுமே இல்லேன்னு சொல்லாத அன்பு. என்னால முடியவே முடியாதுன்னு சொல்ற அன்பு கிடையாது, எல்லாம் முடிக்கிற அன்பு. உன்னை என்னால நேசிக்க முடியலேன்னு சொல்லாத அன்பு, அந்த கல்வாரி அன்பு. நம்ம வெறுமனே உபாசம், பாஸ்டிங் எல்லாம் இருந்துகிட்டு நடக்க, கிரிய, பேச்சு, சிந்தனை, எண்ணம், குணாதிசயம் ஒன்றுத்திலையும் மாற்றமும் இல்லை, தேவனுக்கு ஏற்ற கனிகளே இல்லை, அதுக்கான நடக்கையும் இல்லை, அதுக்கான கனிகளே இல்லைன்னா 40 நாள் லெந்து டேஸ் வேஸ்ட். சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், 40 நாளைக்கு சொல்றது வேஸ்ட். சுத்த வேஸ்ட். வாசிப்போம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். சங்கீதம் 27 7லிருந்து 14. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. முதல் வசனம் சொல்லுது 7ஆம் வசனத்துல, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு கேட்கிற தாவீது. நான் யார் தெரியுமா? நான் தாவீது. நான் யார் தெரியுமா? நான் எப்ரோன்ல ராஜரீகம் பண்றாங்க.
யூதாவிலே ராஜாவா இருக்கிறவன், இஸ்ரவேலிலே ராஜாவா இருக்கிறவன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா வேதத்துல? கிடையவே கிடையாது. என்னை யாருன்னு நினைச்ச, என்னை என்னன்னு நினைச்ச அப்படின்னு அவர் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. தாவீது ராஜா அவர் என்னன்னு நினைக்கிறாரு? சாதாரண குடும்பத்துல இருந்து ஈசாயின் குடும்பத்தின் கடைசி மகன், கடைசி மகன். இருந்த பாத்திரத்துல இருந்த மொத்த மாவு எல்லாம் தீர்ந்து கடைசி மாவு கொஞ்சோண்டு இருந்து அதுல தோசையா வெளியே வந்தவன். கடைசி மாவா அம்மா அப்பாவுக்கு தோசையா வெளியே வந்தவன். சின்னது கல் தோசை மாதிரி கல் தோசையா வெளியே வந்தவன். புரியுதா புரியலையோ? தாவீது அப்பாவுக்கு நிறைய பிள்ளைங்க, அதுல இவர் கடைசி பிள்ளை. அத கடைசி தோசை, கடைசி தோசை இல்ல கடைசி இட்லி, கடைசி தோசை. வழிச்சு எடுத்து கடைசி இவ்வளவுதான் இருந்தது. அவங்க நினையாத நேரத்துல, அதெல்லாம் அவசியம் இல்லாத நேரத்துல பிறந்த குழந்தை அது. அவர் தான் தாவீது, அவர் தான் தாவீது. ஆடுகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொழில், பொறுப்பு. சிறு வயதிலிருந்து அதுதான் அவருடையது. ஆடுகளின் பின்னே திரிஞ்ச அவரை தேவனுடைய பார்வையில தம்முடைய ஜனம், தன்னுடைய மக்களை மேய்ப்பனாகி அவர் ஆடுகளா பார்க்கிறார். இந்த ஆடுகளை மேய்க்க தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்ப அவர்கிட்ட கொடுத்திருந்த அந்த ஆட்டை தாவீது இரக்கமும் பரிவும் பாசமும் அன்பும் உள்ளவனா, அக்கறை உள்ளவனா, கடமையில கண்ணியம் உள்ளவனாக, தேவனுக்கும் தகப்பனுக்கு முன்பாக ஆடுகளின் கணக்கை, உண்மையான கணக்கை கொடுக்கிறவனாகவும், எல்லா விதத்திலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு இருதயம் உள்ளவர் தாவீது. அவருக்கு அந்த ஆடுகள் மேல அவ்வளவு அக்கறையாக அப்ப ஆடுன்னும் போது அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்குது. அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகளை எல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு சகிப்பு வேணும், பொறுமை வேணும், தூக்கம் இருக்காது. அப்போ ஒரு மேய்ப்பன், அவர் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா கத்த தெரிந்து கொண்டார். பிரதான மேய்ப்பனாகிய ஏசப்பா, நீ இந்த ஆடுகளை, என் ஜனங்களாகிய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த ஜனத்தை நடத்துறதுக்கு ஒரு பெரிய அனுபவம் வேணும். அந்த அனுபவத்துக்கு இந்த சின்ன அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்படி பல்வேறு அனுபவங்கள் வேணும். சகல விதமான அனுபவங்கள் வழியா, சோதனைகள் வழியா, பரீட்சையின் வழியா, யுத்தத்தின் வழியா அவரை உருவாக்குகிறார். அவர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரோ அதுக்கேற்றபடி உருவாக்குறார். இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கிறவங்கள போல அவர் தாவீது கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தா அவர் யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வர்றதில்ல. 1000 எடுத்துட்டு வர்றாருன்னா அந்த 1000த்தையும் பங்கு போட்டு யுத்தத்துல பங்கு பெற்றவங்களுக்கும், யுத்தத்துல பங்கு பெற முடியாம சூழ்நிலையினால பங்கு பெற முடியாம போனவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இது யாருடைய அன்பு? நம்ம கிட்ட இருக்காது. அது இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு அவருக்குள்ள ஊற்றப்பட்டதுனால்தான் தாவீதுக்குன்னு தனித்துவமான குணம் கிடையாது. அந்த தனித்துவமான குணமே, அந்த யூனிக் குணமே ஏசப்பா கொடுத்த குணம். அது ஏசப்பா கிட்ட இருந்து அவர் வாங்கின குணம், ஏசப்பா கிட்ட இருந்து அவர் வாங்கிக்கிட்ட குணம். அதை அப்படியே கொடுக்கிறாரு. எதிராளிகளையும் கர்த்தர் எப்படி சொல்றாரோ அதன்படி தான் நடத்துறாரு. அவர் இஷ்டத்துக்கு நடத்துறது இல்லை எதிராளிகளை கூட. அப்போ அவருக்கு அவருடைய துன்ப காலத்துல, அவருடைய கஷ்ட காலத்துல, அவர் சோதனையின் காலத்துல, அவர் அலைந்து திரிகிற காலத்துல, அவரோடு கூட ஒத்துழைக்காதவங்களுக்கு கூட, சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு கூட ஒரு நேரம் வரும்போது, சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் வரும்போது சப்போர்ட் பண்றாரு. அவங்களுக்கு தைரியமான வார்த்தைகளை சொல்றாரு, தேவ வார்த்தைகளை, தைரியமான வார்த்தைகளை, பலப்படுத்துற வார்த்தைகளை சொல்றாரு, உதவி செய்யறாரு, ஒத்தாசை செய்யறாரு. நம்மளை போல நடந்துக்கல தாவீது. அவ்வளோ. அதனாலதான் கர்த்தர் அவரை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். தாவீதே, என் செய்த பாவம் செஞ்சுட்டேன், ஆமா நான் செஞ்சுட்டேன்னு முடிந்துட்டாரு. அதுல எல்லாவற்றையும் பார்த்து தான் அவர் முன்பே பார்க்கிற தேவனாய் இருக்கிறதுனால, அறிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறதுனால தான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். உங்களை என்னையும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது.
சொல்லவே முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் கோச்சிக்குவோம், நிமிஷம் அடிச்சுக்குவோம், நிமிஷம் கத்திக்குவோம், நிமிஷம் கூப்பாடு போடுவோம், நிமிஷம் முணுன்னு இருப்போம், முணுன்னு இருப்போம், முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம், திட்டிக்கிட்டே இருப்போம், எதையாவது சொல்லிக்கினே இருப்போம், யாரையாவது கூட்டிக்கினே இருப்போம், யாராவது கீச்சிக்கினே இருப்போம். இதே வேலையை தான் சொல்லிக்கினே இருப்போம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கும், கல்யாணம் பண்ணதுலேருந்து ஆரம்பிக்கும், குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கும், பிள்ளைங்களை பெற்றதுலேருந்து ஆரம்பிக்கும். உனக்கு நான் இதை ஏன் செஞ்சேன், உனக்கு ஏன் நான் அப்படி செஞ்சேன், உன்னை ஏன் நான் பெற்றேன், நான் அதை ஏன் பண்ணேன், இதை ஏன் செஞ்சேன் கொண்ட, நான் யார் தெரியுமா, நான் அப்படியா இப்படியான்னு எல்லாம் அவங்கள பற்றியே தான் பேசுவாங்க. ஆனால் தாவீது கர்த்தரை பற்றியே தான் சொல்கிறது. இதுதான் நமக்கும் தாவீதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். நம்ம பீத்திக்குவோம், நம்ம தாவீது மாதிரி பீத்திக்குவோம், ஆனால் தாவீது மாதிரி கிடையாது. ஆனால் தாவீது கதை. அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் எல்லாம் தேவன் நமக்குன்னு எல்லாம் எழுதப்பட்டது தான். ஆனால் அதில் சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதிகமானவர் வாசிக்கிற ஒரு பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம். அவர்கள் இருதயத்தில் அப்படியே அவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டதாகவே எல்லாம் இருக்கும் அதில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில். அதனால தான் இப்படி சொல்கிறாரு காசு, எனக்கு இறங்க ஆண்டவரை, உங்கள் முகத்தையே தேடுறேன், உங்கள் முகத்தை தான் நான் தேடுறேன். நம்ம என்ன நினைப்போம், அவன் வரமாட்டானா, இவன் வரமாட்டானா, அவன் வரமாட்டானா, 3 நாளாக வரல, 4 நாளாக வரல, ஃபோன் பண்ணுறவன் ஃபோன் பண்ணலை, ஃபோன் பண்ணுறவன் ஃபோன் பண்ணலை, அதே தேடின்னு இருப்போம். வாயில் கேட்டால் என்ன சொல்லுவான், ஆனால் உங்களை தான் தேடுறான். ஆனால் நம்ம இருதயம் யாரை தேடும், நம்ம உறவுகளை தேடும், நமக்கு முக்கியமான யார் தேடும், நம்ம ரத்தத்தில் பிறந்தது எதுவோ அதை தான் தேடின்னு கிடக்கும். அதை தான் அது என்ன பண்ணும், நம்மளை ஒரு மிதிச்சு நம்மக்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கிட்டு போயிடும். இருக்கிறதும் பிடிக்கிட்டோம், அதன் மேலே தான் ஆணுன்னு உட்காந்து கிடப்போம். உட்காந்துக்கிட்டு கிடப்போம். குழியில் தள்ளி மூடிட்டு 3 நாளில் மறந்துட்டு போகிறவங்க மேலே தான் பாசத்தையும் அன்பையும் வச்சுக்கிட்டு இருப்போம். என்னைக்கும் மறக்காதவர் மேலே வைக்க மாட்டோம், என்னைக்கும் மறந்து போகாத ஏசப்பா மேலே வைக்க மாட்டோம். எப்போ நம்ம மேலேயே நினைவாக இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கேற்றவங்க கிடையாது. ஆனால் நம்ம மேலே நினைவாக இருக்கக்கூடியவர் மேலே நம்ம நினைவாக இருக்கிறது கிடையாது. நம்மளை தேடுறவர் மேலே நம்ம தேடுறது கிடையாது, தேடுறவரை தேடுறது கிடையாது. நம்ம தேடாதவங்களெல்லாம் தேடின்னு கிடப்போம், தேடின்னு நாடின்னு கிடப்போம், விரும்பின்னு கிடப்போம். வரலையே பேசலையே கூப்பிடலையே அதை தான் சொல்றாரு சிம்பிளா. இது கூட மண்டைக்குள்ள போலன்னா குழியில போட்டு 3ஆவது நாள் நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டே இருக்கிறவங்களை மேலதான் என்னவா இருக்கிறோம், உயிரை விடுறோமா. என்ன விடுறோம், உயிரை விடுறோமா. நமக்காக ஒத்தாசையா பலரை வச்சிருப்பாரு, அவங்க மேலேயாவது உயிரை விட்டா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கடவுள் பார்வையில் ஒரு இதாக இருக்கு. நமக்கு பாடு பார்க்குறவங்க கொள்றவங்க ஒருத்தர் வாந்தி எடுத்துடுறாங்க, அந்த வாந்தியை ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். சும்மா எல்லாரும் செஞ்சிட முடியாது. பெத்த பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் அப்படியே செஞ்சிட மாட்டாங்க, இல்லை தாய் பிள்ளைக்கு அப்படி செஞ்சிட மாட்டாங்க. தாயாக இருந்தாலும் அதுக்கு நல்ல மனசு வேணும். தகப்பனா இருந்தால் அதுக்கு நல்ல இருதயம் வேணும். அந்த நல்ல இருதயம் தேவன் தர்ற இருதயம், தேவனுடைய இருதயம் இருக்கணும், தேவனுடைய மனம் இருக்கணும். அந்த அப்படியே அந்த வாந்தியை சிலர் அப்படியே போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க. அந்த மோஷனை அள்ளி அதெல்லாம் அந்த நாத்தத்தெல்லாம் பார்க்காம கொள்ளாம சிலர் அப்படியே தங்களுக்கு தன்னறிவு இல்லாமல் அப்படியே போகும். அதை எல்லாம் கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. யார் அந்த நாத்தத்தை தாங்கணும்னு என்ன இருக்குது, அந்த நாத்தத்தை அது எத்தனை முறை தாங்கினாலும் நான் உயிரை விடுறவங்க வாந்தியை எடுப்பாங்களா, என் வாந்தியை வாங்குவாங்களா கையில், என் வாந்தியை அள்ளி எல்லாம் எடுத்து கொண்டு போய் சுத்தமாக்கி அதை நல்லா நீட்டாக வைப்பாங்களா, வச்சுட்டு திரும்ப நேசிப்பாங்களா, எத்தனை முறை குத்தி கீன்னு கீச்சாலும் திருப்பி அன்பு செலுத்துவாங்களா, அப்படி அன்பு செலுத்தினா அந்த அன்பு யாருடைய அன்பு, தேவன் தர்ற அன்பு. அப்போ ஒரே மாதிரி நேசிக்கிற அன்பு வேணும், கிறிஸ்துவுக்குள்ள ஒரே மாதிரி நேசிக்கிற அன்பு வேணும். சங்கீதம் 30ஆம் அதிகாரம். இது எல்லாமே தாவீதினுடைய ஜெபங்கள், கர்த்தரிடத்துல இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள். 30ஆம் அதிகாரம் 8-12. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு,
புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இங்கேயே என்ன சொல்றாரு பாருங்க. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, எனக்கு நீர் செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கெஞ்சுறாரு கர்த்தரிடத்துல, கெஞ்சுறாரு கர்த்தரிடத்துல. ஏன்னா அவர் நிச்சயம் இறங்குவார். அவர் இறங்காம போறதே கிடையாது. அவர் இறங்குவார். மனுஷன் இறங்குறதுல சுயநலம் இருக்கும். ஆனால் தன்னலம் இல்லாமல் அவருடைய அன்பு, அவருடைய பிள்ளைகளிலே இறங்குகிற அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன அன்பு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சங்கீதம் 33 சங்கீதம் 18, 19, 20. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கவும், பஞ்ச காலத்திலே, பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். கேடகமாய் இருக்கிறார் என்று. சங்கீதம் 34 சங்கீதம் 4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 7 வசனம், 9 வசனம், 11 வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குத்தான் இரக்கம் கிடைக்கும். சும்மா எடுத்ததும் துணிகரமா பேசுறது, துணிகரமா நடக்கிறது, துணிகரமா நான் செய்யறது சரி, நான் பண்ணது சரி, பார் நான் சரின்னு சொல்லி கர்த்தர் ஒத்துக்கிறாரா இல்லையா பாரு, அப்படி இப்படி நான் சொல்றபடி கர்த்தரை சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறது, நான் விரும்புகிறபடி கர்த்தர் பேசணும்னு நினைக்கிறது இல்லை. கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர் என்ன சொல்ல வரார் என்பதை கேட்பதற்கு ஒரு இருதயம் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அதில் வந்துக்கிட்டு நான் சொல்கிறது பார், நான் சிந்திக்கிறது சரி, நான் யோசிக்கிறது சரி, நான் எண்ணுகிறது சரி அப்படின்றதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. ஆனால் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனால் நம்ம அதே மாதிரி மனதோடு கூட இருக்கக்கூடாது. அதையோடு கூட மனதோடு கூட நம்ம இருந்தோம்னா அவர் வரும்போது அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார், நம்மளை கூட்டிக்கிட்டு போக மாட்டார். கர்த்தர் பார்வையில் எல்லா விதத்திலும் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு அவராலே வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஏற்ற வழிகளும் குணங்களும் கிரியைகளும் செயல்களும் கனிகளும் இருந்தால் தான் கூட்டிகிட்டு போவார். இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டார். நான் சொல்லுவேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், அதிலெல்லாம் இருக்கிறேன். எங்கே நமக்கு மனுஷருக்குள்ள மனுஷரே தெரியும் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு. நம்மளுடைய ஸ்டாண்டர்டு, நம்மளுடைய கேரக்டரு, நம்மளுடைய ஸ்டாண்டர்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு ஏற்ற கேரக்டர்களாக உருவாகி வந்தால், அதை கர்த்தர் கொடுத்தாதான் அவர் உருவாக்கி கொடுப்பார், நம்மளை உருவாக்குவார். உருவாக்குற அவர் கருத்துலேருந்து உருவாகி வந்தால் தானே
அப்ப நம்ம கிட்ட இருந்து உருக வேண்டியதெல்லாம் உருகணும். நமக்குள்ள இருந்து உருக வேண்டியவைகள் எல்லாம் உருகி அதை அப்படியே கர்த்தருடைய அக்கினினால அவருடைய ரத்தத்தினால எல்லாமே நமக்குள்ள இருக்கிற களிம்புகள் ஈயங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு ஏழையின் கூப்பிடுதலுக்கு தன் செவியை அடைக்கிறவனுக்கு அவனுடைய துன்பத்துல அவன் கஷ்டத்துல கூப்பிடுறனால அவன் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார். அவனுக்கு நான் இறங்க மாட்டேங்கிறாரு. மாம்சத்தின்படி ஒரு குரல் நமக்கு சத்தம் கேட்டா அவங்களுக்கு இறங்கிடுறோம். மாம்சத்தின் ரத்தத்துல வருகிற ஒரு சத்தத்தை கேட்டா அதுக்கு உடனே அதுக்கு ஒரு கோரிக்கை, அதுக்கு ஒரு விருப்பம், அதுக்கு ஒரு இது ஒரு கண்ணா அதுக்கு இறங்கிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்றாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுக்குறாரு. அது ஒரு வேத வசனம். ஏழையின் கூப்பிடுதலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கு, வேதனைக்கு, தேவைக்கு கூப்பிடும்போது அதுக்கு தன் செவியை அடைச்சுக்கிட்டான்னா மறுத்துட்டு என்னால முடியாது, என்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய கஷ்டத்துல துன்பத்துல தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவன் கூப்பிடுதல என்ன செய்ய மாட்டாராம்? கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகளில வேத வசனம் சொல்லுகிறது, கேட்க மாட்டேன் என்று சொல்லி தன் செவியை அடைத்துக் கொள்கிறவனுக்கு அப்படின்னும் போது கர்த்தருடைய விருப்பத்தின்படி அந்த ஏழை என்னும் போது நம்ம எங்கேயோ போறவன் வரவன் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் குறித்து தான் அங்கே ஏழை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக குறைவில் இருக்கிறவன், ரொம்ப குறைவில் இருக்கிறவன், தேவையில் இருக்கிறவன், மிக அவசியமான இதுல இருக்கிறவனுக்கு நீ செவியை அடைச்சுக்கிட்டனா, காதை அடைச்சுக்கிட்டேன்னா ஒரு நாள்ல நீ கூப்பிடுவோம், உனக்கு கூப்பிடுற சத்தத்தை யார் காதுல போவாது? கர்த்தர் காதுல போவாது. அப்போ தேவன் செவி கூடாத சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நீ இறங்குறதுனால அது தேவன் இறங்கினதா வராது. ஒரு பகுதியை பார்ப்போம். ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். பதினாறாம் வசனத்துல இருந்து, பேஜ் 427. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். பாருங்க, சாலமோன் ராஜா. தாவீது கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாரு. ஏசப்பா கூட்டிட்டு போயிட்டாரு தாவீத அவர் நாட்கள், அவருடைய ஆயுசின் காலங்கள் பூரணமாகி கர்த்தர் ஒரு வாழ்க்கையில வச்ச தெய்வீகமான நோக்கம் சித்தம் எல்லாம் முழுமையா நிறைவேறி ராஜ்யபாரத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி சாலமோனுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்த ராஜாவா அவருக்கு அவனை உட்காரவும் வச்சுட்டாரு. உட்காரவும்
வச்சிட்டாரு. சாலமோனும் ராஜாவாயிட்டாரு. ராஜாவான பிறகு தாவீது மரிச்சிடுறாரு, இறந்துடுறாரு. இறந்த பிறகு தாவீது போல இவரால் நடக்க முடியாட்டிலும் கேட்கிறாரு, கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளோ பெரிய ஜனம், இவ்வளோ ஜனக்கூட்டத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, உங்க ஞானம் வேணும், உங்க ஞானம் எனக்கு அளவில்லாத உங்க ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பலி செலுத்துறாரு. அதுக்கு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அநேக ஆடுகள் மாடுகள் பலி செலுத்துறாரு. பலி செலுத்தி கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தரிட இந்த இருதய விருப்பம் அவர்கிட்ட இருக்கு, அதனால கர்த்தர்கிட்ட அவர் கேட்கிறாரு. ஒரு நாள் கர்த்தர் வர்றார், அவரிடத்துல வந்து சொப்பனத்தில் பேசுறார். உனக்கு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். நீ பகஞ்சனுடைய ஜீவனை, அவனை இது வேணும் இது வேணும்லாம் நீ கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினால அது எனக்கு பிரியமா இருக்கு, உன்னுடைய இது பிரியமா இருக்கு, உன் விண்ணப்பம் எனக்கு பிரியமா இருக்கு, அதனால உனக்கு கொடுக்குற மகனே சாலமோனேன்னு கர்த்தர் அளவில்லாத ஞானத்தை, மனோவிருத்தியான அளவில்லாத ஞானத்தை கொடுத்துட்றாரு. நீ கேளாத ஐஸ்வர்யத்தெல்லாம் உனக்கு தரேன். நீ ஐஸ்வர்யமே கேட்கல, உனக்கு எல்லா ஐஸ்வர்யம், பூமியில உனக்கு மாதிரி யாருக்கும் ஐஸ்வர்யம் கிடையாது, அவ்வளோ ஐஸ்வர்யத்தை அது இது எல்லாம் நிறைய, நீ கேட்காதது எல்லாம் தர்றேன். எப்படி பாருங்க கர்த்தர் செய்யற காரியம், நீ கேளாத காரியத்தை. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது. கர்த்தருடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஞானம், அவர்களை செம்மையா நடத்துற அந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு இது கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அவர் கேட்கிறாரு. 11ஆம் வசனத்துல சொல்றார், ஆனபடியினாலே தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை நீ கேட்டுக்கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செஞ்ச. 12ஆம் வசனம், உன் வார்த்தையின்படி செஞ்ச, நீ என்ன கேட்டியோ அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீ 13ஆம் வசனத்துல, நீ கேளாத ஆசீர்வாதம், நன்மை, ஐஸ்வர்யம் எல்லாம் உனக்கு தரேன், எல்லாம் உனக்கு தரேன். அவர் கேட்கல. அப்போ அவர் கேட்டது கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால. நம்ம அப்படி இருக்கிறோமா பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருக்கிறோமா பாருங்க, ஒருத்தரை மன்னிச்சு இறக்கம் பாரு, நீயா நானான்னு எலியும் பூனையும் அதுவுமா இருக்கிறோம், நரியுமா அப்படியுமா இருக்கிறோம், ஓநாயமா இருக்கிறோம். ஆடுகளா இருக்க வேண்டியவங்க ஓநாய்களா இருக்கிறோம். ஒருத்தரை பீறுறதும் பச்சிக்கிறதும் குற்றம் சொல்றதும் குறை சொல்றதும் சிண்டு முடிச்சு விடுறதும், அன்பு காட்டுறதுல பாரபட்சம், எல்லா விதத்திலுமே அப்படி நடந்து கொள்றோம். எந்த நேரமும் ஆண்டவர் வந்தா நம்ம இந்த சுபாவத்துல இருந்தோமானால் கர்த்தர் எங்க கூட்டிட்டு போவார்? நம்ம எங்க போவோம்? கர்த்தர் கூட்டிட்டு போலன்னா எங்க போவோம்? பின்ன அந்த வேலையை தானே பண்றோம் டெய்லி. யாரோ எந்த வகையில வந்தாலும் கூட நம்ம கிருபையா காக்கப்படுறதுக்கு ஆண்டவர் ஒத்தாசை வேண்டாமா? ஆண்டவர் ஒத்தாசை வேணும். ஆண்டவர் சில சோதனைகளை, சில பரீட்சைகளை வைக்கிறது கூட இருப்பார். நம்ம அதில் பாஸ் ஆகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்போ இப்படியே நம்ம போயிட்டு இப்படியே நம்ம நடந்துக்கிட்டு போனோம்னா, நம்ம நடக்கையின் கிரியையில் கர்த்தருக்கு பிரியமில்லாததையே காமிச்சிட்டு போனால் அவருக்கு தொடர்ந்து வருத்தம் இருக்குமா இருக்காதா? தொடர்ந்து வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த வருத்தம் என்ன ஆகும்? தொடர்ந்து இருந்தால் நம்ம தான் இழந்து போவோம். எவ்வளோதான் ஆலயத்துக்கு வந்து என்ன, அதுதான் முதல்ல சொன்னார், நம்ம உதாரத்துவ புருஷர்களை போல காட்டிக்கிறோம், அப்படி கிடையாது. உதாரத்துவ புருஷர் அவர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான் உதாரத்துவ புருஷர். இங்கே ஒரு பிரச்சனை வருது. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இரக்கமும் கிருபையும் தயவும் கர்த்தர்கிட்ட, ஞானம் எல்லாம் இரக்கம் கிருபை ஞானம் அறிவு புத்தி சகலமும் கர்த்தர்கிட்ட தான் வருது. அப்போ ஒரு மனுஷன்கிட்ட ஒருத்தர் மேல ஒரு அளவில்லாத ஒரு இரக்கம், ஒரு பரிவு, பாசம், அன்பு அவங்க மேல ஒரு இது வருதுன்னா அது இயேசுவின் அன்பு. அது அப்போ சாலமோன் கிட்ட இருந்து ஒரு இரக்கம் வருது, ஒரு தயவு வருது, ஒரு இரக்கம் தயவு வருது. இறங்குகிறான் என்றால் அது கர்த்தர் பாராட்டுற கிருபை. அங்க கர்த்தரை இந்த இடத்துல, இந்த ஸ்திரீகளா இருக்கட்டும், அந்த ராஜா அரண்மனையில இந்த பிரச்சனை வருது. ராஜா அரண்மனையில ராஜா வீட்டு இருக்கிற நேரத்துல ராஜா தூங்கிட்டா இருந்தாரு இல்ல, ராஜா அங்க இருந்த அந்த மண்டபத்துல இருக்கும்போது இந்த 2 ஸ்திரீங்க வர்றாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை பிரச்சனையை கொண்டுகிட்டு வர்றாங்க. நாங்க வீட்டுல அவ வீட்டுல நான் இருந்தேன்,
நான் இருந்தேன் ராஜா, எனக்கு அவன் ஆண் பிள்ளை பிறந்தது, அவளுக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. யாருக்கு பிறந்தா நமக்கு என்ன, எவன் புள்ள செத்தானா நமக்கு என்ன இருக்குது, எங்க நடந்ததுன்னா நமக்கு என்ன இருக்குது. அவர் வரும்போது தூங்குகிற யாவரையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். வேதத்தில் எழுதி வச்சிருக்குது. முழிச்சுக்கிட்டு இருந்து, கண்ணு நல்லா முழிச்சுக்கிட்டு இருந்து உள்ளான மனுஷனுக்குள்ள விழிக்காம இருக்கிறீங்க பாருங்க. இருக்காம இருந்தாதான், வெளியில முழிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள முழிக்காம இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டாரு. உள்ளேயும் தூங்கிக்கிட்டு வெளியிலும் அப்படி இருந்தா கூட்டிட்டும் போக மாட்டாரு. கூட்டிட்டும் ரெண்டுத்துலையும். சிலர் அசதி சோர்வு அது வேற விஷயம், அது வேற. ஓகே, கர்த்தர் கிருபை கிருபையா மன்னிச்சு எடுத்துட்டு வந்துடுவாரு. ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத கேடான குணத்தையும் கேடான வார்த்தைகளை பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு வந்தோம்னா, ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்றாரு கர்த்தர், திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் சொல்றாரு. ஒருவேளை நான் இருந்தா நான் சரி செஞ்சுக்கணும், கர்த்தர்கிட்ட கொடுத்து சரி செஞ்சுக்கணும். ராஜாவின் இடத்துல கொண்டு வர்றாங்க. ராஜாவின் இடத்துல பாருங்க, வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 16ஆம் வசனம். அப்பொழுது வேசிகளான 2 பேரு அப்படின்னு, பரிசுத்த வாட்டிகளாகிய 2 பேருலாம் அங்க போடல. ஆரம்பிக்கிறதே யாருன்னு, அவங்க மேல இரக்கம் காட்ட முடியுமா? அவங்க தொழிலே என்னது, அப்படிதான் போட்டிருக்கு. அதுல வேசிகளான அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா அப்படின்னு. அப்போ அவங்க வாழ்க்கை என்னது இல்லை, பரிசுத்தம் இல்லை. அப்போ அவங்க கிட்ட தேவன் இருப்பாரா? தேவன் இல்லை. அப்போ அந்த அந்த வேசிகளா இருக்கிற அந்த 2 ஸ்திரீகளுக்கு ஆளாளுக்கு ஒரு பிள்ளை பிறகுது, பையன். ஒரு நாள்ல இரவில் படுக்கும்போது ஒரு பிள்ளை மேல தாய் மேல சரிஞ்சிட்டா. அதனால குழந்தை செத்து போச்சு. இரவில் என்ன பண்ணிட்டா, ஒருத்தி நல்ல குழந்தைய தந்து அவன் மேல வச்சுக்கிட்டா, இறந்த குழந்தைய வச்சு இன்னொருத்தி கிட்ட கொடுத்துட்டா. அவன் மடியில கொண்டு போய் அவனுடைய பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டா. நைட்டுக்குள்ள இப்படி கை மாறி போச்சு. இப்போ உண்மையான குழந்தைக்கு தாய் யாரு? அந்த தாயின் இடத்துல குழந்தைய ஒப்படைக்கணும். இதுதான் அங்க வந்திருக்கிற பிரச்சனை, ராஜாவின் இடத்துல வந்திருக்கிறது. இப்ப ராஜா அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய கண்ணும் இங்க பாக்குது ராஜாவை. சிக்கலான பிரச்சனையா நிக்குதுன்னு. வந்திருக்கிறவங்க யாரு? வேசிங்க இல்லையா? வேசிங்கன்னு தான் வேதம் சொல்லுது. நேசிக்க முடியாதவங்க, அன்பு கூற முடியாதவங்க, அவங்க மேல இரக்கமும் தயவும் காட்ட முடியாது. அவங்க வழிகளும் கிரியைகளும் அப்படி இருக்குது, வாழ்க்கையும் அப்படி இருக்குது. அப்படிப்பட்டவங்க இங்க சொல்லப்படுது. ராஜா இப்ப கேட்கிறாரு. அவ சொல்றா, இல்ல என் குழந்தைய இவ தூக்கிட்டா, என் குழந்தைய அவ தான் இது பண்ணிட்டா அப்படின்னு ஒத்தி சொல்றாங்க. நான் தான் அந்த குழந்தைக்கு தாய், அந்த குழந்தை எந்துதான், அந்த குழந்தை எந்துதான்னு. ஆனா உண்மையான தாய் யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப இங்க வந்துருச்சு, உங்ககிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அது யார் உண்மையான தாய், அந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு எப்படி சொல்லுவீங்க? கர்த்தர் சொல்றதெல்லாம் விட்டுருவோம். கர்த்தர் சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னதான் பண்ணுவார் பாவம் ராஜா? என்னதான் பண்ணுவார்? ராஜா மாட்டிக்கிட்ட மாதிரில இருக்குது இப்போ. ஏக்கத்தப்பா ராஜா கேட்டது, அளவில்லாத ஞானம் கொடுங்க ஆண்டவர், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க, இந்த உம்முடைய வழிகளில் செம்மையா நடத்துறதுக்கு, நீதி நியாயம் செய்து உம்முடைய வழிகளை, என் தகப்பன் உம்முடைய நீதி நியாயத்தின் வழியில நீ தந்த ஆடுகளை நடத்தினாரே, அது மாதிரி நானும் நடத்தணும், அதுக்கு வேண்டியது தாங்கன்னு கேட்டேன். ஆனா வந்திருக்கிறதோ இப்படி ஒன்று நிக்குதே, நான் என்ன செய்வேன்? ராஜ்யபாரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற நேரத்தில் ஒன்று இப்படி நிக்குது, இப்படி ஒன்று நிக்குதேன்னு அங்க தகைச்சிருப்பாரு. என்னடா இப்படி ஒண்ணு நிக்குதேன்னு. ஜனங்க வர உள்ள இருக்கிறாங்க, மந்திரிமார்கள் இருக்கிறாங்க, பிரதானிகள் இருக்கிறாங்க, பிரபுக்கள் இருக்கிறாங்க, ராஜ்யசபா பிரபுக்கள் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி இது நடக்குது. இப்ப ராஜா என்ன தீர்ப்பு கொடுக்க போறாருன்னு தான் இப்ப காத்துட்டு இருப்பாங்க. உண்மையான பிள்ளை யாரு, அது தாய் யாரு, அதுக்கு எப்படி ஒப்படைக்க போறாருன்னு. ஒப்படைக்க
ஓராருன்னு சொல்லிட்டு. அப்போ இரக்கமும் கிருபையும் தயவும் வைக்க முடியாத, தேவன் இறங்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க அவங்க ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இதுல எல்லா ஜனமும் எப்படி பார்க்கறாங்க? இரக்கத்தை பார்க்கல யாரும். தேவனுடைய மகா இரக்கம் அந்த பிள்ளைங்க மேல, அந்த வேசிகளா இருந்தாலும் அவர்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளையின் மேல ஒரு இரக்கம், கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு இரக்கத்தை அங்க இருக்கிறவங்களால பார்க்க முடியல. ராஜாவுடைய தீர்ப்பு சிறந்த தீர்ப்பா அமைஞ்சா பாராட்ட போறாங்க, அது சொல்ற போறாங்க, அவர் ஞானத்தை குறித்து பாராட்ட போறாங்க. ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய ஒரு பெரிய இரக்கம் இருந்திருக்கு. அதுல இந்த சம்பவத்துல தேவனுடைய இரக்கம் இருந்திருக்குது. என்ன இருக்கு? இரக்கம் இருந்திருக்குது. அங்க பாருங்க, இப்ப இந்த நானா இது என் குழந்தை ஊங்குத நீ நானான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்துகிட்டு இந்த குழந்தை எந்துதான் உந்துதான் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு? வாசிங்கம்மா 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர் ராஜா பாக்குறாரு, தலைவலி என் பிள்ளை அது இதுன்னு 2 பிள்ளை இருந்தது, ஆளாளுக்கு இருந்தது, பிரச்சனை இல்லாம கிடந்தீங்க. இப்ப 2ல 1 போயிடுச்சு. அது இவதான் கொண்டா, இவதான் கொண்டான்ற, அது என் பிள்ளை உன் பிள்ளைன்ற, உன் பிள்ளை என் பிள்ளைன்னு. இன்னைக்கு அந்த டெக்னாலஜியில் டிஎன்ஏ செக்கப்லாம் இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தில் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வசதி கிடையாது. இதில் கண்டுபிடிச்சிருவாங்க குழந்தை யார், குழந்தைக்கு அப்பா யார், அதா யாருன்னெலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருந்தால் லேபுக்கு அமைச்சிருப்பார் ராஜா. அந்த இது இல்லையே. இங்கே எவ்வளோ பெரிய இரக்கத்தை தேவன் அந்த குழந்தையின் பேரிலும் அந்த தாயின் பேரிலும் வச்சிருக்கிறாரு. தாயின் பேரில அவ வேசியா இருந்தாலும் அந்த உண்மை உள்ள தாய்க்கு அந்த குழந்தையின் மேல எவ்வளவு ஒரு இரக்கம் இருக்குது அப்படின்னா, படைச்ச தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பாவத்தை அங்கீகரிக்கல. இதுல அவங்க வேசிகளா இருங்கன்னு அங்கீகரிக்கல. அதுக்கெல்லாம் லைசன்ஸோ அங்கீகாரமோ அதெல்லாம் இல்லை. அவருடைய இரக்கத்தை மட்டும்தான் இங்க பேசுறது. அவருடைய இரக்கத்தை மட்டும்தான் பேசுறது. அவ வழிகள் சரியில்லைனாலும், வாழ்க்கை முறை சரியில்லைனாலும், அது கர்த்தருக்கு ஏற்றது இல்லைன்னாலும், கர்த்தருடைய பார்வையில செம்மையா இல்லைன்னாலும், அவ புள்ள உயிரோடு இருக்கட்டும், நல்லபடியா இருந்தாலே போதும். எனக்கு பிள்ளையா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளுக்கு அந்த குழந்தைக்கு நான் தாயா இல்லைன்னா நான் முறல, அவன் எங்க இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் பிள்ளை அப்படிங்கிற மனது ஒருத்திக்கு இருக்குதுன்னா, தேவனுக்கு ஏற்ற வழியிலேயே இல்லாதவளுக்கு ஒருத்திக்கு இருக்குதுன்னா, மகா பரிசுத்த அன்புள்ள கல்வாரி அன்புக்கு எத்தனை அதிகமா இருக்கும், எத்தனை கோடி மடங்கு அதிகமா இருக்கும் இரக்கம். பெரிதா? இப்போ சத்தியம் புரியுதா? சரி, ஓகே. ஏங்க அவங்க 2 பேரும் வேசிங்க. அவங்க 2 பேருமே வழிகள் சரி கிடையாது. கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அந்த வழிகள் அது பரிசுத்தம் இல்லாத வழிகள், அது பரிசுத்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. அவங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை கிடையாது. கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தையில 1 செத்து போச்சு. அவங்க யாரோ ஒருத்தர் இவங்களுக்குள்ள சரிஞ்சு விழுந்து செத்துருச்சு அப்படின்னு, இவ எடுத்துக்கிட்டா திருடிக்கிட்டா கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா உண்மையா பெத்தவளுக்கு அந்த குழந்தையின் மேல அன்பு இருக்கும். அன்பு இருக்கணும். அந்த அன்பு எல்லாரும் நிறைய பேருக்கு இருக்குதுல்ல, அந்த அன்பு அவளுக்கு இருக்கும். அந்த 2 பேர்ல ஒருத்திக்கு வருது, ஒரு அன்பு வருது. அந்த அன்பு அந்த பிள்ளை வாழணும்னு விரும்புது. அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் வாழணும், உயிரோடு இருக்கணும், அது வாழணும். உயிரோடு இருந்ததுன்னா வாழ முடியும். உயிரோடு இருக்கணும், அது வாழணும், அது பிழைக்கணும்னு விரும்புறா. அந்த ஸ்ரீ விரும்புறா. என்கிட்ட இல்லைன்னா கூட அது இன்னொருத்தர் கையில இருந்தா கூட உயிரோடு இருக்குதா, அது போதும். அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனது
அது கர்த்தருக்கு. அப்பன்னா அவ தவறான ஒரு சூழ்நிலை நிமித்தமா, காரியம் ஏதோ ஒரு நிமித்தமா இந்த வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டவளா இருந்திருக்க கூடும். இந்த 2 பேர்ல ஒருத்தி, 2 பேர்ல ஒருத்தி அப்படிப்பட்டவளா இருந்திருக்க கூடும், வந்திருக்க கூடும். அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டவளா இருந்திருக்க கூடும். பிறகால அவள் அதுல மனம் திருந்தி, அதுல இருந்து மனம் வருந்தி, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நம்ம கர்த்தருக்கேற்ற வாழ்க்கையை பரிசுத்தமா வாடணுங்கிற எண்ணமும் மனசும் அதுக்குள்ள இருந்திருக்க கூடும். அதனாலதான் தான் பிள்ளை பிழைக்கணும்னு விரும்புற ஒரு இருதயம், இரக்கம் இருக்கு அவளுக்கு அந்த பிள்ளையின் மேல. அப்ப இவளுக்கே அப்படி இருக்குமானால், சிலுவையில நமக்கு தகுதி இல்லாத நமக்கு, அருகதையற்ற நமக்கு, துரோகிகளாக நமக்கு தன்னை பலியா கொடுத்தவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? மன்னிச்சு ரத்தம் சிந்தின அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கும்? இவ மீதி கீழே வாசிங்க. ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். இப்போ ராஜா பட்டயத்தை எடுன்னு சொன்ன உடனே இந்த 2 ஸ்திரீகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒண்ணு, எதுக்கு எடுக்கிறாருன்னு என்ன யோசித்திருப்பாங்க? முதல்ல 2 ஸ்திரீ தலையை தனியா எடுத்துடுன்னு சொல்ல போறாரா? என்ன சொல்லப்பட பட்டயத்தை எடுக்கிறாருனால எதுக்காக தான்? சண்டை போட கத்துக்கோ, இந்த வந்து சண்டை போட கத்துக்கோமா, இங்க ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிறேன், அதுல வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கோ, வந்து சேர்ந்துக்கோன்னு அதுக்காக கூப்பிடுறாரு, பட்டயத்தை எடுக்கிறாரு. அப்ப எடுக்கிறாருன்னு குளம் நடுங்கி இருக்குமா, நடுங்கி இருக்காதா? அதெல்லாம் வழி நமக்கு இருக்கிறது பத்தாது, இங்க ராஜ்யத்துல இருக்கிற பிரச்சனைகள் பத்தாதுன்னு இதுங்க வந்துக்குன்னு நம்ம நேரத்தை வீணி அடிச்சுக்கிட்டு, நார் அடிச்சுக்கிட்டு, இங்க எல்லாம் போட்டுக்கின்னு நம்ம தலைபொலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தா டோலோ 650 போட்டிருப்பாரு, நான் இல்லை, கிடையாது. எப்படிலாம் ஒரு தலை இருந்திருக்கும், தலைக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ 26ஆம் வசனம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய், வசனம் எப்படி சொல்லுது? உயிரோட இருக்கிற பிள்ளையினுடைய தாய். பேர் இங்க குறிப்பிடப்படலை, இன்னார் இன்னாரு. உயிரோடு இருக்கிற பிள்ளை. அப்போ உயிரோடு இல்லாத பிள்ளையினுடைய தாய் அங்க இருக்கிறா. போத்தி உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாய் அங்க இருக்கிறா, உயிரோட இல்லாத பிள்ளையினுடைய தாய் அங்க இருக்கிறா. ஆனா உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாயுடைய இருதயம் தான் துடிக்குது. அந்த பிள்ளையினுடைய இருதயம் தான் துடிக்குது. அப்போ உயிரோட இல்லாத அவளுடைய தாயுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அந்த பிள்ளை செத்ததை குறித்தும் இது இல்லை, ஆனா பழிவாங்கிற இருதயம். என்ன இருதயம்? பழிவாங்கிறது நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். பழிவாங்கிற இருதயம் இருக்கா அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட இருதயம் துடிக்காது. அப்படிப்பட்ட இருதயம், அந்த குழந்தைங்க இரக்கமும் பரிவும் காட்டுறதுக்கு அந்த இருதயம் துடிக்காது. அந்த இருதயம் துடிக்காது. அப்ப அது முழுக்க சாத்தானால ஆளப்படுற ஸ்திரீயினுடைய இருதயமாய் இருக்கும். இப்ப வாசிங்க. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். பாருங்க, இப்ப அவ சொல்ற இந்த குழந்தை என்ன செய்யலாம்? எந்த சொல்ற அந்த உயிரோடு இருக்கிற அந்த தாய் தான் சொல்றா. இப்ப யார் தாயினே தெரியல, இந்த குழந்தைக்கு யாருன்னு தெரியல. இப்ப ராஜாக்கு ரிசல்ட் கிடைச்சிருதா? இப்போ அந்த குழந்தைய வந்து கொல்லாதீங்க ராஜா, கொல்லாதீங்க, அதை வெட்டாதீங்க, கொண்டுடாதீங்க, அதை அவகிட்டே கொடுத்துடுங்க. எவகிட்ட? சரி, அவ என்ன செஞ்சிருக்கலாம்? ஆஹா, தேவை ஒரு பிள்ளை தான், நம்ம பிள்ளை செத்து போச்சு, இப்போ நமக்கு ஒரு பிள்ளை, நமக்கு பிள்ளை இன்னொரு பிள்ளை கிடைச்சிச்சு, பிடிச்சிக்கலாம்ல. அவங்க முன்னாடி ஒரிஜினல் தாய் மாதிரி காட்டிக்கலாம். ஆனா உள்ளான இதுக்குள்ள ஆண்டவருக்கும் அவளுக்கும் தெரியும் அவ ஒரிஜினல் தாய் கிடையாதுன்னு. ஆனா புள்ள கிடைச்சிருச்சு இல்ல, புள்ள இல்லாததுக்கு புள்ள கிடைச்சிருச்சு இல்ல, அவளுக்கும் பிள்ளை இல்லாம ஆக்கிட்டான்ல, அது போதும் அப்படின்றதும் இல்லை இவளுக்கு. யாருக்கு? இன்னொருத்திக்கு. எனக்கும் அவளுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், 2ஆ பிறந்துருங்கன்ற. அப்போ சொல்ற அந்த சொல்ற உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, வேண்டாம் பிளந்து போடுங்கன்றா.
அந்த குழந்தைய கொண்டு போடுங்கன்றா அவ. அப்போ அந்த குழந்தையின் மேல அவளுக்கு என்ன இல்லை? அவ குழந்தை இறந்த குழந்தையின் மேலையும் அவளுக்கு இறக்கமே இல்லை. இல்லாதவ அடுத்த குழந்தைங்க மேல எப்படி இறக்கம் வைப்பா? இன்னைக்கு நமக்கு அப்படித்தானே இருக்கு. இருக்கான்னு பாருங்க. இறக்கம் இருக்கா? இருக்கிற பிள்ளையே அதுதான் சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்தே முதல்ல இருந்தே சொல்லுவார், நாம் ஒருவரை ஒருவர் எல்லோரையும் ஒரே மாதிரி நேசிப்பது கிடையாது, அன்பு கூறுவது கிடையாது. அதனால்தான் அவர் தான் உன்னதமானவர் என்பதற்கு நாம் எப்போ வேணாலும் சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போறதுனால நம்ம அன்பு காட்டாமலே போனா எப்படி? அன்பு காட்டணும்ல. அப்ப இந்த ஸ்திரீ எப்படி நடந்துக்கிறா பாருங்க. கொடுத்து விடுங்கள். அப்ப 27, 28 வாசித்திருக்குமா? அவளுக்கே கொடுத்து விடும். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆமா, இதெல்லாம் நமக்கு அதுல ஹைலைட்டா தெரியுது. தேவன் தான், அதுதான் உண்மை. ஒரு பக்கம் ஞானம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க, ஆனா இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போற ராஜாங்கிறதையும் பார்த்துட்டாங்க. கர்த்தர் அவர் கொடுத்த ஞானத்தை பார்த்துட்டாங்க. உண்மையான தாயும் கண்டுபிடிச்சாச்சு, தாய்க்கு குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு இறக்கம் பாருங்க. இவ்வளவு பட்ட கொடியவளா இருந்தாலும் அவளை ராஜா வெட்டாம அனுப்பி விட்டான். சாலமோன் எப்படிப்பட்டவ உயிரோட கூட இவளை முதல்ல கொண்டு போய் வெட்டி போடுங்கன்னு சொல்லல. அங்கேயும் தேவன் என்ன பண்ணாரு? இறக்கம் பாராட்டினாரு. அப்ப இதுல யார பார்க்கிறோம்? கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தை பார்க்கிறோம் இந்த சம்பவத்துல. அதை நீங்க பார்த்துங்க. அந்த ஸ்திரீ எப்படி நடந்துகிட்டாலோ, ஒருத்தி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் வெட்டுங்கன்னு, தான் இறந்த குழந்தைன் மேலே அவளுக்கு அன்பு பாசம் அந்த இறக்கம் கிடையாது. இன்னொருத்தி எதுலேயும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஆனாலும் தேவனுடைய இறக்கம் அவளை கொல்லாதபடி விட்டு அனுப்புறாரு. அதை பார்த்துக்கிட்டு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் அன்பாயிருப்போம். கூடுமான வரைக்கும் சமாதானம் பொருந்தி அன்பாயிருப்போம். எதனாலும் எந்த ஒரு இதையும் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்துட்டு பெருசாக்கி ஊட நாளாக்கி வீட்டை நாளாக்கி ஆளை நாளாக்கி ஒருத்தரை நாளாக்கி வெட்டிக்கிட்டு மடியாதபடி நல்மனம் பொருந்தி சமாதானம் பொருந்தி விதண்டாவாதம் வாக்குவாதம் சண்டைகள் தர்க்கங்கள் பிரிவினைக்கு இடம் கூடாதபடி காத்து கொண்டால் நலமாயிருக்கும். இது ஒரு மேட்டரே கிடையாது. எந்த மேட்ரு? அது என்னைக்கு நடந்த மேட்ரோ, இந்த போன வாரம் நடந்த மேட்ரோ, இந்த வாரம் நடந்த மேட்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் மன்னிச்சு ஒருத்தரை மன்னிச்சு அரவணைச்சு கொள்வது நல்லது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலும் மெய்யாய் கிருபையாய் உம்முடைய பிரசன்னத்தின் பிரவாகத்துக்காக, நிறைவுக்காக, உம்முடைய ஆட்கொள்ளுதலுக்காக, உம்முடைய சத்தியமான மெய்யான அன்பின் நடத்துதலுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். தந்தையே, தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய நீங்காத பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினவரே, தொடர்ந்து நிரப்பி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையிலும், லைவில் இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையிலும் ஆண்டவரே மகிமைப்பட்டதற்காகவும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.